இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ரிவர் கேட்ஸ் வர்சஸ் உல்ஃப் வாரியர்ஸ். உல்ஃப் வாரியர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், 4 bowler யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் ராம், நான் ஸ்ட்ரைக்கில் சைத்தாரா. ஃபஸ்ட்டு வர போட அரவிந்த் வந்திருக்காரு. மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் டெலிவரி ஆஃப் ஸ்டம்ஸில் ஒரு சிங்கிள், ஃபஸ்ட்டு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தாரா. செகண்ட் ஒன் சரி, தேர்ட் ஒன் போன பால் பவுண்டரி போயிட்டு இருந்தது அதே டைரெக்ஷனில். அதோட கிளியராக இருக்குங்க. ராமோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 பவுண்டரிக்கு அப்புறம் ஷார்ட். அதோட பவுண்டரி கடைசி 3 பாலில் 2 பவுண்டரி 6 வந்துருக்கு. ஷார்ட்டுங்க. அதோட மிட் ஆஃப்ல தரமான ஃபீல்டிங்கா இல்லை, பவுண்டரி போயிடுச்சுங்க. மிஸ் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 பவுண்டரி 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ராம். நல்லா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 20 ரன் வந்துருக்கு. நல்லா ஸ்டார்ட் ரிவர் கேட்ஸ். ஸ்ட்ரைக்கில் தாரா ஸ்விட்ச் ஸ்டாப் ஸ்லிப்பில் சிங்கிள் மட்டும். ஐயா பேருக்கு சான்ஸ் வார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விட்டுருக்காரு. 2 ரன்ஸ். பவர் பிளேயோட கடைசி பந்து. சரி, அப்பெல்லாம் பேட்டில் ஒரு 2 ஓவருக்கு ஸ்கோர் 26. விக்கெட் லூஸ் பண்ணலாம். அம்பியருங்க விக்கெட் கொடுத்துருக்காருங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நான் போல் நினைக்கிறேன். கீப்பர் நல்ல கேட்சுங்க. கீப்பர் கரெக்டாக கேட்ச் எடுது. எந்த பால் ஃப்ரீ சுவிட்சில் சுத்தமாக பேட்டில் கனெக்டே இல்லைங்க. டாட் பால் டாஸ் பேட்டில் ஷாட்டுங்க. ஐயா பேருக்கலாங்க இல்லை, ஆல்மோஸ்ட் பிடிச்சி விட்டுருக்காரு நினைக்கிறேன். டீமில் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பால் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. ஸோ ஃபைனல் லேகில் போக வேண்டிய பால் தேர்ட் ஃபைனலில் போயிருக்கு. லக்கி பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. பிளைண்டாக ஒரு சுத்தால். பேக்கப் யாருமே இல்லை. 2 ரன்ஸ். யார்கர் சிங்கிள். 3 ஓவருக்கு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. நல்லா ஸ்கோருங்க. இனிமேல் 2 ஓவர் இருக்கு. பவுலிங் அகைன் ரியாஸ். சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆஃப் ஒரு லேக் சிங்கிள். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ராம் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. கீப்பர் தான் எடுக்கல. பேக் டு பேக் சிங்கிள். ஷாட்டுங்க. பியூட்டிஃபுல் ஷாட். கிளியராக இருக்கு. ராமோட பேட்லேருந்து 2வது 6 நினைக்கிறேன். நல்ல ஷாட், நல்லா பேட்டிங். ஷாட் அகைன் சான்ஸ் ஃபார் மிட் ஆஃப் ஃபீல்டர். ரொம்ப அவாய்டு தான் இருக்காரு. பவுண்டரி பேக் டு பேக் 6 கவர் பவுண்டரி. கடைசி 2 பால் குயிக்காக 10 ரன் ஸ்லாட் இருந்துச்சு. இதுவுமே ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. கடைசி 3 பாலில் குயிக்காக 14 ரன் வந்திருக்கு. நல்லா பேட்டிங். 4 ஓவருக்கு ஸ்கோர் 57. கடைசி வர போட பரத் இருக்காரு. நல்ல ஸ்கோர். கடைசி வர பிடிச்சி போடணும். ஃபைனல் ஒரு சிங்கிள். கிஃப்டட் பாலுங்க. அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு ராம். நல்ல ஷாட், நல்ல பேட்டிங். 4 6 வந்துருக்கு அவரோட பேட்டிங் மட்டும். ஸ்லோயர் ஒன் இதோட கரெக்டாக பிக் பண்ணல. கைக்கு போயிருக்கீங்க. நல்ல கேட்சுங்க. ஸோ 4 6 வச்சு பேட்ச் வேணா வெளியே அனுப்புகிறாங்க. இருந்தாலும் நல்ல பேட்டிங்க. ராம் ப்ரோசியா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சின்னு. ஸ்ட்ரைக்கில் சின்னு போனவோ போட்டிருக்காரு.
டாப் சான்ஸ் வா கீப்பர் கைவசா பேக் டு பேக் கேபிள்ஸ் பை ரிவர் கேட்ஸ் வாட்டை நோக்கி சற்ற நேரா செல்ற கடைசி பால விக்கெட் முடிக்கிறாங்க ரிவர் கேட்ஸ். ரிவர் கேட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 5 ஓவருக்கு 66 ஆயிருக்காங்க. நல்ல ஸ்கோர். உல்ஃப் வாரியர்ஸ் 67 ஆகணும். ஸ்ட்ரைக்ல பரத், நான் ஸ்ட்ரைக்ல அரவிந்த். ஒழுங்கில ஃபர்ஸ்ட் ஓவர போட தாரா வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஸ்கோர். ஆல்ரெடி 26 நாள் ஆஃப் ட்ரை. லெஃப்ட் ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள் போன பால் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கா மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அரவிந்த் குயிக் கடலூர் ஃபுல் ஃபேஸ்ல ஏற்பட்டுக்கு ரூபாய் 18,000 வழங்க ஜெயக்குமார் மற்றும் எஸ் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 2 தான் வந்திருக்கு. அடுத்த 4 ஓவருக்கு 65 தேவை. கண்ணல சிங்கிள் ஒன்லி. ஆளே இல்லை. 1 ஒன்ஸில் பவுண்ட்ரிங்க. இண்டிகா கிளியர் ஆகிடுச்சுங்க பரத்தோட பேட்லேருந்து. பவுண்ட்ரி, லக்கி பவுண்ட்ரி. இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸா ரிவர் கேட்ஸ் வின் பண்ணுறாங்க. கம் டு ஸ்டேஜ் பெஸ்ட் பவுலர் இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட மேட்சை மாற்றி கொடுத்த பவுலர் அவர் தான்ப்பா. சேலம் அன்னைக்காக ஆப்போசிட்ல 3 ஓவர் போட்டு மொத்தமா 4 பேர் எடுத்து ஒரு ரன்ல பால் போட்டுருக்காரு. ஸோ அவருக்கு விழா கமிட்டி சார்பாக வாழ்த்து. சும்மா கிடையாது, நாங்கள் போய் கேட்டே நான் தருவோம் சொல்லி தெரியும். வேலுமணி BAMC கிருஷ்ணகிரி கிழக்கு நகரம். கொஞ்சம் கிளாஸ் பண்ணலாம், நீங்க எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டலாம். பெரிய விஷயம், பெரிய டீமுக்கு மேல ஆடுறதெல்லாம் பெரிய விஷயம். அவங்க மேல டாட்ஸ் போட்டு இருக்கிறதுல பெரிய விஷயம். நம்ம என்கரேஜ் பண்ணலாம், நல்லா இருக்கும். அப்புறம் ஐஎஸ் அகாடமி 2 சேர கொடுப்பாங்க. ஸோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் 8 சிக்ஸ் 2 மேட்ச் சேர்த்து முக்கியமான டீம் ஆடுற பெரிய விஷயம். அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மைல் ராக்கர்ஸ் வாங்குறாங்க. 6th prize best ஸ்மைல் ராக்கர்ஸ் 8,000 rupees கொடுத்தாங்க. ஸோ GT பேட்ஸ்கம் 5th prize best 8,000 rupees. டீம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காரு. ஸோ வெல் பேட். ஒரு ஆட்லுக்கு தான் பரவாயில்ல. ஸோ 4th prize goes to Timur boys plus prize money. ஸோ கொஞ்சம் கைத்தட்டில் விளையாடும். ஸோ முடிய போகுது. ஸோ இதில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சின்ன இருக்காரு. ஸோ இது 25,000 rupees கைத்து காப்பாற்றுறோம். கொஞ்சம் கைத்தட்டலாம். உல்ஃப் பாய்ஸ் 25 டோர்னமெண்டோட கமிட்டி இருக்காங்க. அப்படியே லைனா பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைனா பேர் சொல்லுங்க. முசமில் பாஷா, மனீஷ், ஆதர், ஷபீர், மாரூஃப், முசமில் பாஷா, ஜாஃபர் ஷெரீஃப், அரவிந்த், சூர்யா, ஹபீப், மனோஜ், சஞ்சீவ், ரஞ்சய், ரஸ்னீர், ராக்கி, பூபதி, சையத், டாக்டர் சூர்யா, லட்சுமணன், தமிழ், தமிழ் செல்வன், விஸ்வாஸ், பரத், ஃபைசான், சத்யா, தாஸ், ரியாஸ், நதீம், அஸ்ரார். ஓகேண்ணா. ஆனால் இந்த டோர்னமெண்ட் நடந்த பிச்சோட லொகேஷன் சொல்லிடுங்க. கிரவுண்ட் லொகேஷன் டிஸ்ட்ரிக்ட் தாலுகா அப்படி சொல்லிடுங்கண்ணா. எல்லாரும் தெரியுற மாதிரி இருக்கும்ல. ஒரு சொல்லுங்க. பிரைஸ் டீடைல்ஸ் அப்படியே லைனாக யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. முதல் பரிசு 25,000, 2ஆம் பரிசு 22, 3ஆம் பரிசு 18, 4ஆம் பரிசு 15,
6, 7, 8 3 பரிசும் 8000 ரூபாய். ஓகே என்ட்ரி இரண்டு ரவுண்டு வின் பண்ற அன்னைக்கு 8000 ரூபாய். அதுக்கு மேல வின் பண்ற அன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிரைஸ். ஸோ ரெண்டு ரவுண்ட் வின் பண்ணாலே ப்ரைஸ் என்ட்ரி. ஓகே என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோண்ணா? 2500. எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 24 டீம்ஸ். ஓகே டேட் சொல்லிடுங்க அப்படியே. 17, 18, 19 வியாழன் வெள்ளி சனி. ஓகே இன்னைக்கு தான் கடைசி நாள். எத்தனை வருஷமா டோர்னமெண்ட் நடத்திட்டு வரீங்க? இதான் ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே ஓகேண்ணா. ஸோ உங்கள் டீமோட மறக்க முடியாத மேட்சஸ் ஏதாவது இருக்குங்களா? வெளியே எங்கேயாவது போய் ப்ளே பண்ண மேட்சஸ்? ரீசெண்டாக 25,000 டோர்னமெண்ட் செந்தாரப்பள்ளி ஸ்கூல் கிரவுண்டில் வெறும் 3 பீப்புள்ஸ் போயிட்டு குவார்டர் வரையும் வின் பண்ணியிருக்கோம். குவார்டர் லாஸ் ஆகி ஸோ 5th ப்ரைஸ் வாங்கிட்டோம். அது மாதிரி ஓகே அது மாதிரி அதாவது பிடிச்ச மேட்சை விட்டது, அதாவது ஜெயிக்க வேண்டிய மேட்சை லூஸ் பண்ணது, அது மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. ஓகே அடிக்கலையா? டீமோட சீனியர் பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. ஓகே ஆனால் சீனியர் பிளேயர்ஸ் நீங்கள் உங்கள் டீமுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கோம் டீம் கோஆப்ரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் லாஸ்ட் மேட்சஸ்க்கு வந்தால் வெற்றி தோல்வி நார்மல். ஸோ தோற்றுட்டோன்ட்டு கவலைப்படாமலையும் வின் பண்ணோன்னு ஆணவத்தில் ஆடாமலையும் டீமாக எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து விளையாடினா எங்கே இருந்தாலும் ஒரு டீமுக்கான நேமை உருவாக்கலாம். நான் டோர்னமெண்ட் நல்லா நடத்துனீங்கண்ணா. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா டோர்னமெண்ட்டும் சிறப்பாக நடத்தணுண்டு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேண்ணா. டிஎன் கிரிக்கெட் சூப்பர் நன்றி. தேங்க்யூ.